என்னோட 3 days ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ரீசெண்டாக என்கிட்ட ஒரு நல்ல பேக் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்மளே தைக்கலான்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து ஒரு இமேஜ் கிடச்சிது. ஸோ அந்த இமேஜ் பார்க்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து அதை எடுத்துட்டேன். பட் அதை தைக்கிறப்ப தான் வந்து ஒரு விஷயமுமே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ரஃபிள்ஸ் மேக் பண்ணேன். ஸோ இதில் வந்து நம்ம ரஃபிள்ஸ் பேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது செய்ய 3 days ஆச்சு. நம்ம பண்ணுறத வந்து நல்லா குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் லைனிங் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி அதில் சில கம்பார்ட்மெண்ட்ஸை வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து நிறைய திங்ஸ் கேரி பண்ணுற பர்சன். அதுக்காக வந்து கம்பார்ட்மெண்ட், மொபைல் வைக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன திங்ஸ் வைக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மொபைல் வைக்க நான் பண்ணது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. ஹேண்டில் வந்து கடைசியில் மஞ்சப்பை மாதிரி வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் வந்து நல்ல வேலை ஸ்டிச் பண்ணல, வந்து ஊசி வச்சு பின் மட்டும் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு ஹேண்டில் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லி ஸோ அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து ஒரு போ வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணி போவுமே வந்து தனியாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஹேண்டில் எல்லாம் வச்சுட்டு பின்லாம் பண்ணுறப்போ இந்த தைக்கிறப்ப அந்த ஊசி நம்மளே வந்து குத்திட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஊசி வச்சு தைக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ஊசியை வர 2 துண்டாக உடச்சே போட்டேன். பக்கத்துலேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரஃபிள்ஸ் தான். ரஃபிள்ஸ் வந்து ஈஸின்னு நினச்சி நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து வரவே இல்லை. ஸோ நான் டுட்டோரியல்ஸ்லாம் செக் பண்ணேன். அதுவுமே வந்து எனக்கு டுட்டோரியலுமே கிடைக்கல இது மட்டும் செய்யறதுக்கு. ஸோ ஃபைனலாக நானே வந்து திரும்பி ஒரு 3 to 4 அட்டம்ப்ஸில் வந்து நான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.